கறி குழம்பு சுவையில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் உப்பு கலந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை கிராம்பு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை தழை, வரமிளகாய், துருவின தேங்காய், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா வதங்கிட்டுன்னு அதை ஆறட்டும். வெந்த உருளைக்கிழங்க மதித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை சேர்த்து நல்லா வதங்கிட்டுன்னு உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது மாதிரி நல்லா கொதித்து வரட்டுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கறி குழம்பு சுவையில் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.